குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். அந்த குட்டி உண்மை கதைன்னு வச்சுங்களேன். அந்த உண்மை கதைக்கு எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு. அதை நான் முன்னாடி அந்த திருக்குறளை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த உண்மை கதை சொல்கிறேன். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்மளால அந்த பயம் திரும்பி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அது கடலை விட பெரியது அப்படின்னு சொல்லிட்டு இதில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இது எனக்கு நான் ட்ராவல் பண்ணும் பொழுது நான் உணர்ந்தேங்க. ஒரு லாங் ட்ராவல் நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி ஒரு குழந்தை உட்காந்துருந்தா. 8 வயசு இருக்கும். அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க 3 பேரும். அந்த பெண்ணு என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தா. நானும் சிரிச்சிட்டு இருந்தேன். இப்படியே ட்ராவல் போயிட்டே இருந்தது. அப்போ கொஞ்சம் தூரம் போனது ஒரு 1 hour ட்ராவலுக்கு பிறகு ஒரு பின்னாடியிலேருந்து ஒரு குழந்தை அதுவும் ஒரு பெண் குழந்தை தாங்க. அது ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டு அவங்க அம்மா அந்த அழுகை நிறுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதை நிறுத்தவே முடியலங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாப்பில் அவங்க ஒருத்தவங்களும் ஒரு ஐடியா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லுவாங்கங்க. அப்போ சில பேர் என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ திடீர்னு எனக்கு எதிராப்பில் உட்காந்துருந்தாலும் அந்த 8 வயது சிறுமி அவங்க ஏந்திரிச்சு அவங்க அம்மா காதில் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அவங்க அம்மா ஒன்று தலையாட்டினாங்கங்க. உடனே என்ன பண்ணான்னா தன்னுடைய பேக்கை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதில் ஒரு வெள்ளை கரடி பொம்மை குட்டி இருந்துச்சுங்க. நல்லா அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அது பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதை எடுத்துச்சுட்டு அம்மா எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்கம்மான்னு கேட்டுச்சு. அவங்க அம்மா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாங்கங்க. அதை எடுத்துக்கிட்டு மெதுவாக நடந்து அந்த குழந்தை அழுதுச்சுட்டு அதுக்கிட்ட போய் அந்த பொம்மையை காட்டுதுங்க. அது காட்டினது அந்த குழந்தை அழுறது அப்படியே நிறுத்திட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துதுங்க. இந்த குழந்தை இந்த பொம்மையை கையில் கொடுத்துட்டு பிஸ்கட் அவங்க அம்மாட்ட கொடுப்பா. அவங்க அம்மா வேண்டவே வேண்டாமாங்க. இல்லை கம்பல் பண்ணி இந்த குழந்தை கொடுக்குங்க. கொடுத்ததை வாங்கிக்குவாங்க. அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இது மெதுவாக இடத்துக்கு அவங்க அம்மாட்ட உட்காந்துட்டு திரும்பி அதையே பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் கூட இந்த பொம்மையை கொடுத்துட்டு திரும்பி கொடுப்பாங்களோன்னு பார்க்குதோ அப்படின்னு எனக்கு சின்ன டவுட்டு கூட இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் ஒரு 1 hour கழிச்சு அந்த இறங்குற இடம் வந்துருச்சு போல இருக்கு. அந்த அழுதுச்சுல அவங்க அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு இன்னொரு குழந்தை ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் அழைச்சிட்டு அவங்க எந்திரிச்சு இந்த பொம்மையை இதுகிட்ட கொடுக்குறாங்கங்க. இது அப்படியே அவங்க அம்மா முகத்தை பார்த்துச்சுங்க. அப்புறம் திரும்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவங்க கம்பல் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை அவள் ஆசையாக கொடுக்குறாள்ல வச்சுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கங்க. எனக்கு ஒரு குழந்தைக்கு பொம்மையெல்லாம் பெரிய ஒரு அழகா இருக்கிறது அதுவே ஆசைப்படுதானங்க வாங்கியிருக்கோம். அதை கொடுக்குதுங்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போதான் எனக்கு இந்த குரல் ரொம்ப ஞாபகம் இருந்துச்சு. நான் சொன்ன குரலுக்கும் இதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது இல்லைங்களா? திருவள்ளுவர் நிறைய விஷயங்கள்ங்க எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே அழகழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.